தேவனுடைய வார்த்தைக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. நாம் நம்முடைய வாக்குத்தத்த வசனத்தை நாம் நினைவு கூறலாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். பிரைஸ் தி லார்ட். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் என்று தேவன் அறிவிக்கிறார். அதற்கு நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கின்ற ஜெயம். விசுவாசத்தினால் மட்டுமே ஒருவன் உலகத்தை ஜெயிக்க முடியும் என்பதை தெய்வம் அறிவிக்கிறார். அப்படினால் கூர்ந்து நாம் கவனித்தோமானால், விசுவாசம் என்பது நமக்கு தேவனால் அருளப்பட்ட ஒரு டிவைன் பவர். விசுவாசம் என்பது ஒரு டிவைன் பவர். இது ஒரு தெய்வீக வல்லமை, ஒரு தேவ சக்தி என்பதுதான் விசுவாசம். இப்படி தேவனால் அருளப்பட்ட அந்த தெய்வீக வல்லமையாகிய அந்த டிவைன் பவரை கொண்டு, தேவ சக்தியை கொண்டு ஒருவன் உலகத்தை ஜெயிக்கிறவனாக இந்த பூமியிலே அவன் வாழ வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஜீவகாலம் முழுவதும் நாம் உலகத்தை ஜெயிப்பதற்காகவே தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அப்படி உலகத்தை ஜெயிக்க வேண்டும் என்றால் அதற்கு விசுவாசம் என்கிறதான ஒரு தெய்வீக வல்லமையும் ஒரு டிவைன் பவர் நமக்கு தேவை. ஆகவே எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் 38ஆம் வசனத்தையும் 39ஆம் வசனத்தையும் நாம் வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது என்கிறார். நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். நன்றாய் கூர்ந்து கவனியுங்கள். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்படியானால் அந்த தெய்வீக வல்லமை ஆகிய விசுவாசத்தை கொண்டு ஒருவன் நீதிமான் பிழைப்பான் என்று வேதம் அறிவிக்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இந்த நீதிமான் பிழைப்பான் என்கிற அந்த பிழைப்பு என்ன என்று வேதத்தை கவனித்தோமானால், அங்கே நாம் வாசித்த வேத வசனத்தில், நாமோ கெட்டு போக பின் வாங்குகிறவளா இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம் என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த வார்த்தை கவனிக்கலாம். ஆத்துமா ஈடேறுவதற்கு நாம் விசுவாசிக்க வேண்டும் என்பதை வேதம் சொல்லுகிறது. ஆத்தும ஈடேற்றம், இந்த வார்த்தையை நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. ஆத்துமா ஈடேற்றப்படுவது, ஈடேற்றம் என்றால் பொதுவாக நம்முடைய பேச்சு வழக்கில் சொல்லுவோம், சிலர் எல்லாம் கீழ்ப்படியாமல் தங்கள் மனம் போன போக்கில் வாழ்கிற போது இவங்கெல்லாம் எங்க ஈடேற போகிறார்கள் என்று பெரியவங்க, வயதில் பெரியவர்கள் முதியவர்கள் சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் இப்படி கீழ்ப்படியாமல் சுத்துகிற போது இவெல்லாம் எங்க ஈடேற போகிறான் என்று பேசுவாங்க. அப்படின்னா ஈடேற்றம் என்றால் என்ன பொருள் என்றால், அவன் தன்னுடைய உன்னத நிலையை அடைந்து நல்ல முதிர்ச்சி பெற்று அந்த உன்னத நிலையை அடைவதை ஈடேற்றம் என்று சொல்லப்படும். இங்கே விசுவாசம் என்பது ஆத்துமா ஈடேறுவதற்காக நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் நம்முடைய ஆத்துமாவை ஈடேற்றுவதற்காக தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு வரம் விசுவாசம். தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு வரம். ஆகையினால்தான் விசுவாசமாகிய இந்த வரம் அது ஒரு டிவைன் பவர் நிறைந்ததாக இருக்கும், தேவ வல்லமை உடையதாக இருக்கும். அந்த தேவ வல்லமையாகிய தேவ சக்தியை கொண்டு ஒருவன் இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டும். அப்படி உலகத்தை ஜெயிக்கிற போது அவனுடைய ஆத்துமாவானது ஈடேற்றப்படும். இந்த ஆத்துமா ஈடேற்றப்படுகிறது என்றால் என்ன பொருள் என்றால், இந்த பூமியிலே நமக்கு கொடுக்கப்பட்ட ஜீவகாலம் முழுவதிலும் தேவனுக்கு பயந்து, தேவனுடைய வார்த்தைக்கும் அவருடைய சத்தியத்திற்கும் செவி சாய்த்து கீழ்ப்படிந்து சத்தியத்தை கை கொள்ளுகிறவர்களாக பூமியிலே வாழ்ந்து, கனி கொடுக்கத்தக்கவர்களாக பூமியிலே நாம் கனி கொடுக்கத்தக்க மரங்களாக நிலைத்திருந்து, கிறிஸ்துவின் வருகைக்குரிய பரிசுத்தமும் தேவ பக்தியும் உடையவர்களாக வருகையிலே உயிர்த்தெழுதல் பெற்று நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொண்டு பரலோக ராஜ்யத்திலே என்றென்றைக்கும் தேவனோடு சதா காலமும் வாழ்கின்றதான இந்த
பரலோக ராஜ்ய வாழ்க்கை, நித்திய வாழ்க்கையைத்தான் வேதம் ஆத்தும ஈடேற்றம் என்று சொல்லுகிறது. நாமோ கெட்டு போகிறவர்களாக அல்ல, ஆத்துமா ஈடேறுவதற்காக நாம் விசுவாசிக்கிறவர்களா இருக்க வேண்டும். அப்படி என்றால் அந்த விசுவாசத்தினுடைய வல்லமையும் அந்த விசுவாசத்தினுடைய பவரையும் நீங்கள் நன்றாய் விளங்க வேண்டும். இந்த பூமியிலே ஒரு மனிதன் பிறந்து 70-80 ஆண்டுகள் வாழ்ந்து பிறகு நித்தியத்தில் போய் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் தேவனோடு வாழ வேண்டும் என்றால் அதற்கு விசுவாசம்தான் பிரதானமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின்படி கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையை நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டுதான் ஒருவன் ரட்சிப்பை பெறுகிறான். ரட்சிப்புக்கு மூல ஆதாரமாக இருப்பதே விசுவாசம். ஒரு மனிதனுடைய பாவ மன்னிப்பும் மனம் திரும்புதலும் ரட்சிப்புக்கும் மூல காரணமாக, மூல ஆதாரமாக விளங்கக்கூடியது விசுவாசம். அப்படியானால் ஒரு பாவியாகிய மனிதனை நீதிமானாக, பரிசுத்தவானாக மாற்றுகின்ற அந்த டிவைன் பவர், தெய்வீக வல்லமைதான் விசுவாசம். அப்படிப்பட்ட விசுவாசத்தை நம்முடைய ஆத்தும ஈடேற்றத்திற்காக தேவன் நமக்கு வரமாக கொடுத்திருக்கிறார். ஆகவே 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் ஆவியின் வரங்களாகிய 9 விதமான வரங்கள் புதிய ஏற்பாட்டு சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் பகிர்ந்து கொடுப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 9 விதமான வரங்களிலே விசுவாசம் என்பது ஒரு வரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு தெரிந்த வரங்கள் எல்லாம் அந்நிய பாஷைகளை பேசுவது, தீர்க்க தரிசனங்களை சொல்லுவது, குணமாக்குதல் என்கிற வரம் போன்ற வரங்கள் எல்லாம் நாம் அறிந்தவைகள். ஆனால் வேதம் விசுவாசம் என்பது ஒரு வரம் என்று குறிப்பிடுகிறது. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் 9 வரங்களிலே ஒன்று விசுவாச வரம். இந்த விசுவாசம் இல்லாமல் ஒருவன் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது என்பதை எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலே தேவன் குறிப்பிடுகிறார். விசுவாசம் இல்லாமல் ஒருவன் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்படி என்றால் விசுவாசத்தினுடைய வல்லமையை நீங்கள் விளங்க வேண்டியது அவசியம். நம்முடைய வாக்குத்தத்த வசனமாகிய 1 யோவான் 5:4 விசுவாசம்தான் உலகத்தை ஜெயிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் உலகத்தையே ஜெயிக்கிற அளவுக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சாதாரண ஒரு சின்ன சின்ன விஷயங்களை ஜெயிப்பதற்கு, சாதாரண விஷயங்களிலே ஜெயிக்க முடியாமல் தோற்று போகிற மனிதன் உலகத்தையே ஜெயிக்க முடியும் என்றால் அந்த அளவுக்கு, உலகத்தை ஜெயிக்கிற அளவுக்கு அவனுக்கு தெய்வீக வல்லமையையும் அந்த டிவைன் பவரையும் கொடுக்கக்கூடியது விசுவாசம் என்கிறதான ஒரு வரம். மற்ற வரங்கள் இருந்தாலும் இல்லை என்றாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் விசுவாசம் என்கிற வரம் இல்லாமல் ஒருவன் உலகத்தை ஜெயிக்க முடியாது. அதைவிட மிக முக்கியமாக ஒருவன் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது என்பது கூடாத காரியம் என்பதை வேதம் அறிவிக்கிறது. அப்படியானால் விசுவாசத்தினுடைய முக்கியத்துவத்தையும் அவசியத்தையும் நாம் விளங்கலாம். அப்படிப்பட்ட அந்த விசுவாசமானது 3 விதங்களிலே இந்த உலகத்தில் செயல்படும். நல்ல கவனியுங்கள். 3 விதமாக விசுவாசம் உலகத்தில் செயல்படுகிறதை வேதம் போதிக்கிறது. ஒன்று, பொதுவான விசுவாசம், காமன், ஜெனரலா காமன் ஃபெய்த் என்று அழைக்கப்படும் பொதுவான விசுவாசம். தீத்து 1 அதிகாரம் 1 வசனத்திலே இந்த பொதுவான விசுவாசம் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றாய் கவனியுங்கள். தேவனுடைய ஊழியக்காரனும் இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனுமாகிய பவுல் பொதுவான விசுவாசத்தின்படி உத்தம குமாரனாகிய தீத்துவுக்கு எழுதுகிறதாவது. பொதுவான விசுவாசத்தின்படி உத்தம குமாரனாகிய தீத்துவுக்கு எழுதப்படுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபங்களை எழுதுகிற பொழுது இங்கே இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான். தீமோத்தேயு ஆகிய அவனை உத்தம குமாரன் என்றும் அவனுக்கு பொதுவான விசுவாசத்தின்படி இந்த நிருபம் எழுதப்படுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்றால் பொதுவான விசுவாசம் என்ற ஒரு காமன் ஃபெய்த் உலகத்தில் இருக்கும்.
நன்றை கவனிங்கள். பிறகு இரண்டாவதாக ஆரோக்கியமான விசுவாசம் என்கிற ஒரு விசுவாசத்தை பரிசுத்த வேதம் நமக்கு போதிக்கிறது. ஆரோக்கியமான விசுவாசம், ரொம்ப ஹெல்தி ஃபெய்த். அதே 1ஆம் அதிகாரத்தில், தீத்து முதல் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் ஆரோக்கியமான விசுவாசம் என்ற ஒன்று இருக்கிறதை வேதம் போதிக்கிறது. பொதுவான விசுவாசம் என்பது என்ன கவனிக்கலாம். அதன் பிறகு ஆரோக்கியமான விசுவாசம் என்ற ஒன்று இருக்கிறது. அது என்ன? ஆரோக்கியமா, ரொம்ப ஹெல்தியா ஃபெய்த், ஹெல்தியான ஃபெய்த் அது என்ன என்பதையும் நாம் சிந்திக்க வேண்டும். பிறகு மூன்றாவதாக மகா பரிசுத்தமான விசுவாசம் என்ற ஒன்றை பரிசுத்த வேதம் நமக்கு போதிக்கிறது. யூதா நிருபம் முதல் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். யூதா நிருபம் முதல் அதிகாரம் 20ஆம் வசனம். பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. நன்றாய் கூர்ந்து கவனிச்சு பாருங்கள். சபையை அப்போஸ்தலனாகிய யூதா போதித்து அறிவிக்கிறான். நீங்களோ பிரியமானவர்களே, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், பிரியமான தேவ பிள்ளைகள், உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அறிவிக்கிறான். அப்படி உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்கள் என்பதை அறிவிக்கிறான். இங்கே மகா பரிசுத்தமான விசுவாசம் என்ற இன்னொரு உன்னதமான உயர்ந்த விசுவாசம் சொல்லப்படுகிறது. 3 விதமான விசுவாசங்கள் மனிதர்கள் மத்தியிலே செயல்படும். ஒன்று பொதுவான விசுவாசம், பிறகு இரண்டாவதாக ஆரோக்கியமான விசுவாசம், மூன்றாவதாக மகா பரிசுத்தமான விசுவாசம். மறுபடியும் நினைவுபடுத்திக் கொள்வோம். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு தேவனால் அருளப்பட்ட ஒரு மந்திர சக்தி தான் விசுவாசம். மறுபடியும் நீங்கள் மனதில் பதித்துக் கொள்ளுங்கள். தேவனால் அருளப்பட்ட ஒரு மந்திர சக்தி. மந்திர சக்தினா புரியுதா? மந்திரம்னாலே நமக்கு பயமா இருக்கு பாருங்க. மந்திரம்னா எல்லாம் இந்த மந்திரவாதிகள் தான் மந்திரம் செய்வாங்க. அந்த மந்திரம் அல்ல. மந்திரம்ங்கிற வார்த்தையே நாம் விளங்கணும். ஜென்ரலா மந்திரன் உடனே எல்லாம் இந்த கோட்டையெல்லாம் போட்டுக்கொண்டு மந்திரவாதிகள் மந்திரம் செய்வாங்கல்ல, அதெல்லாம் மந்திரம். மந்திரம் என்றால் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற அந்த சொல், வார்த்தை புறப்பட்டால் அது சென்று அது அனுப்பப்பட்ட காரியம் ஆகும்படி அதை செய்துவிட்டு தான் திரும்பும். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு சொல்லும் அது அனுப்பப்பட்ட காரியம் ஆகும்படி செய்துவிட்டு தான் திரும்பும். அப்படி என்றால் உச்சரித்தால் அது நிறைவேறும். அதற்கு பெயர் மந்திரம். வாயிலிருந்து உச்சரிக்கப்படுமானால் அது நிறைவேறும். அதற்கு பெயர் தான் மந்திரம். ஆனால் மந்திர சக்தினை எல்லாம் பூஜையெல்லாம் போட்டு அதை இதெல்லாம் செய்து பலியெல்லாம் வெட்டி இதெல்லாம் மந்திரம் அல்ல, அதெல்லாம் தந்திரம். தந்திரத்தினாலே பலரை ஏமாற்றுவதற்கு இதைதான் அவர்கள் எல்லாம் மந்திர சக்தியாக சொல்கிறார்கள். அது மந்திர சக்தி அல்ல, அது தந்திர சக்தி. மந்திர சக்தி என்றால் வார்த்தை புறப்படுமானால் அது நிறைவேறி செய்து நிறைவேற்ற வேண்டிய கிரிகளை எல்லாம் செய்து முடித்து விட்டு தான் திரும்பும். அதற்கு பெயர் தான் மந்திர சக்தி. நல்லா கூர்ந்து கவனிங்கள். இப்படி ஒரு மனிதன் உலகத்தை ஜெயிப்பதற்காக தேவனால் அருளப்பட்ட ஒரு டிவைன் பவர், தெய்வீக வல்லமை, ஒரு மந்திர சக்தி தான் விசுவாசம். அப்படிப்பட்ட அந்த விசுவாசம் 3 நிலைகளிலே இருக்கும். பொதுவான விசுவாசம். பொதுவான விசுவாசம் என்றால் என்ன? கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சோமானால் ஏறக்குறைய எல்லாரிடத்திலும் இந்த விசுவாசமானது இருக்கும். ரட்சிக்கப்படாதவர்களுக்கு கூட இந்த விசுவாசம் இருக்கும். ரட்சிப்பு என்றால் என்னவென்றே தெரியாத பிற மதத்தினர்களிடத்தில் கூட இந்த பொதுவான விசுவாசம் இருக்கும். அப்படின்னா என்னவென்றால், ரட்சிக்கப்படாதவர்களும் ஒரு விஷயத்தை நம்புகிறார்கள். தெய்வம் ஒருத்தர் இருக்கிறார் என்பதை காமனா எல்லோருமே ரட்சிக்கப்படாதவர்கள் கூட நம்புவார்கள். இப்படி தெய்வம் ஒருத்தர் இருக்கிறார், அவர் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்கிறார் என்று காமனா நம்பக்கூடிய இந்த நம்பிக்கையை பொதுவான விசுவாசம் என்று சொல்லப்படுகிறது. இப்போ உதாரணத்திற்கு
கிறிஸ்தவர்களாகிய நமக்கு மட்டும்தான் தெய்வம்னு ஒருத்தர் இருக்கிறார் என்று நாம் நம்புகிறோமா, இல்ல பிற மதத்தினரும் நம்புகிறார்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லா மதங்களும் நம்புகிறார்கள். ஈவன் ஏத்திஸ்ட் கூட, கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் கூட சில விஷயங்களை நம்புகிறான். என்னன்னா, நல்லது செய்தா நல்லதே நடக்குங்க, சிம்பிளா சொல்லுவான். புரியுதானே அந்த வார்த்தை? கடவுள் நம்பிக்கையே இருக்காது அவனுக்கு, தெய்வம் இல்லைன்னு சொல்லுவான். ஆனால் அவனும் கூட ஒரு விஷயத்தை நம்புகிறான், நாம நல்லது செய்தா நல்லது நடக்கும், நாம தீமை இன்னொருத்தனுக்கு கெட்டதை செய்தோமானால் நமக்கும் அந்த கெட்டது நடக்கும் என்று தெய்வீக நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட ஏதோ ஒரு விஷயத்தை, அதாவது அவர்களுக்கு சரி என்று தோன்றுகிறதை நம்புகிறார்கள். பிறகு பல்வேறு மதங்கள் அவர்களும் கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார் என்று நம்புகிறார்கள். இப்படி தெய்வம்னு ஒருத்தர் இருக்கிறார் என்று நம்புவதற்கு பெயர் பொதுவான விசுவாசம், காமன் ஃபெய்த். எல்லாரிடத்திலும் இருக்கும், கிறிஸ்தவர்களிடத்திலும் இருக்கும். ஆனால் இந்த விசுவாசம் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளிடத்தில் ஆரோக்கியம் உள்ளதாக இருக்க வேண்டும். அந்த ஆரோக்கியமான விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கும்படி அவர்களை கண்டிப்பாய் கடிந்துகொள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறான். அந்த வார்த்தை கவனிங்க. காமன் ஃபெய்த், ஏறக்குறைய பிற மத ஜனங்களைப் போலவே கிறிஸ்தவமும் கூட, நல்லா கவனிக்கிற, கிறிஸ்தவர்களும் கூட காமன் ஃபெய்த்தில் தான் இன்னும் காலத்தை ஓட்டுகிறார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், அவர்களை விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அப்படி கடிந்து கொள்ளப்பட்டு விசுவாசத்திலே ஊன்ற கட்டப்பட்டு ஆரோக்கியம் உள்ள விசுவாசத்தை உடையவர்களாக நாம் மாற வேண்டும். ஏனென்றால் விசுவாசத்தை கொண்டு உலகத்தை ஜெயிக்க இருக்கிறோம். நல்ல இந்த வார்த்தைகளை கவனிங்க. அப்படியானால் அந்த ஆரோக்கியமான விசுவாசம் என்பது என்ன என்பதை கவனிச்சோமானால், ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களின்படி வாசிப்போம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிப்போம். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். எல்லாரும் கூர்ந்து இந்த வார்த்தைகளை நீங்க நிதானத்தோடு கவனிக்க வேண்டும். விசுவாசத்தில் ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி சபையை கண்டிப்பாய் கடிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் மூலமாக அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு அறிவிக்கிறான். அப்படி என்றால் கண்டிப்பாய் கடிந்து கொண்டு விசுவாசம் உள்ளவர்களாய் ஆரோக்கியம் உள்ளவர்களாய் மாற்றுவதற்கு அந்த ஆரோக்கியம் உள்ள விசுவாசம் என்ன என்று கவனிச்சோமானால், இப்பொழுது வாசித்ததான ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களின்படி, கர்த்தராகிய இயேசுவை ஒருவன் தன் வாயினாலே இருதயத்திலே விசுவாசித்து வாயினாலே அறிக்கையிட வேண்டும். அப்படி வாயினால் அறிக்கையிடுகிற போது அது அவனுக்கு ரட்சிப்பாக மாறும் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் கர்த்தராகிய இயேசுவை இருதயத்தில் விசுவாசிக்கிற போது அது நீதியாக மாறும், ஒருவனுக்கு நீதியாய் மாறும். விசுவாசத்தினாலே நீதிமான். இருதயத்தில் கிறிஸ்துவை விசுவாசிக்கிற போது அது அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். தன்னுடைய இருதயத்தில் விசுவாசிப்பதை வாயினால் அறிக்கை செய்கிற போது அது ரட்சிப்பாக மாறும். அப்படி என்றால் ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பாய் மாறக்கூடிய அந்த மந்திர சக்தி எங்க இருக்கு பாருங்க. ஒரு பாவி மனம் திரும்பி நீதிமானாக ரட்சிப்பை பெற்றவனாக மாறுகக்கூடிய, ஒரு பாவி நீதிமானாய் மாறக்கூடிய அந்த மந்திரம் எங்க இருக்கு பாருங்க. கிறிஸ்துவை இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும், விசுவாசித்ததை வாயினாலே அறிக்கை செய்ய வேண்டும். என்ன இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும்? கூர்ந்து கவனிங்க. இயேசுதான் தெய்வம். நல்ல இந்த விளங்கிக் கொள்ளுங்க. பொதுவான விசுவாசம் எல்லாரிடத்திலும் இருக்கும். தெய்வம்னு ஒருத்தர் இருக்கிறார், அவர் பார்த்துக் கொள்வார் என்று பொதுவான விசுவாசம் எல்லாரிடத்திலும் இருக்கும். ஆனால் விசுவாசத்தில் ஆரோக்கியம் உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்றால் அந்த ஆரோக்கியம் உள்ள விசுவாசம் என்பது என்னவென்றால், இயேசுதான் தெய்வம், அவர்தான் இரட்சகர், அவர்தான் பாவ பரிகாரி. அவருடைய இரத்தத்தினால் மாத்திரமே மனிதனுக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு உண்டாகும். இரத்தத்தினால் மாத்திரமே.
அந்த இரத்தத்தை சிந்துவதற்காக தெய்வம் மனிதனாய் அவதரித்தார். தெய்வம் மனிதனாக அவதரித்தார். மாம்ச கண்களால் காணக்கூடாத அதிர்சனம் உள்ள தெய்வம் மாம்ச சரீரம் உடையவராக மனிதனுக்காக ரத்தம் சிந்தி மனிதனுக்கு மீட்பை ரட்சிப்பை உண்டாக்குவதற்காக சர்வலோக சிருஷ்டிகர்த்தரே தெய்வமே மாம்சத்தில் மனிதனாக அவதரித்தார். அவர்தான் தெய்வம், அவர்தான் இயேசு, அவர்தான் பாவ பரிகாரி என்று தன் இருதயத்தில் ஏற்றுக்கொள்வதும், ஏற்றுக்கொள்கிற போது அது அவனுக்கு நீதியாக மாறும். இதை வாயினால் அறிக்கை செய்கிற போது அது அவனுக்கு ரட்சிப்பாக மாறும். விசுவாசத்தில் ஆரோக்கியமுள்ள விசுவாசம் என்பது என்னன்னு புரியுதா? பொதுவான விசுவாசம் எல்லாரிடத்திலும் இருக்கிறது. நாத்திகர்களிடத்தில் கூட விசுவாசம் இருக்கிறது. அவனும் எது சரி என்று மனதிற்கு தோன்றுகிறதோ அதை நம்புகிறான், அதை அவன் விசுவாசிக்கிறான். காமனான் நல்லது செய்தால் நல்லது நடக்கும், தீமை செய்தால் தீங்கை செய்தால் தீமை நடக்கும் என்பதை எல்லோரும் நம்புகிறார்கள். ஆனால் ஆரோக்கியமுள்ள விசுவாசம் என்பது சர்வலோகத்துக்கும் சிருஷ்டிகராகிய தெய்வம் ஒருவரே, அந்த தெய்வம் மாமிசத்தில் வெளிப்பட்டு மனிதனுக்காக ரத்தம் சிந்தி இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பை ரட்சிப்பை உண்டாக்கினார். அப்படிப்பட்ட அந்த இரட்சகராக பாவ பரிகாரியாகிய தெய்வம் இயேசு, அவரே தெய்வம். இதுதான் ஆரோக்கியமுள்ள விசுவாசம். இப்படி விசுவாசத்தில் அவர்களை ஆரோக்கியமுள்ளவர்களாய் இருக்கும்படி கண்டிப்பாய் கடிந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் இதை கண்டிப்பாய் கடிந்து கொள்ள வேண்டும் என்றால், கிறிஸ்தவர்கள் கூட தங்கள் விசுவாசத்தை விட்டு விலகுகிறார்கள், இடறி போகிறார்கள். தங்கள் வாழ்க்கையில சந்திக்கிற பல பிரச்சனைகள், போராட்டங்கள் இதெல்லாம் சந்திக்கிற போது அவர்கள் தேவனை விட்டு பல மனிதர்களை நாடத் துவங்குகிறார்கள். அரசியல்வாதியை பிடிச்சா நமக்கு இதிலிருந்து தீர்வு கிடைக்குமா, அல்லது யாராயிலும் ஒரு பெரிய தலைவரை, பெரிய ஒரு வசதி படைத்தவரை, அவரை போய் சந்திச்சு அவரை அணுகினால் இதிலிருந்து இந்த பிரச்சனையில் நமக்கு விடுதலை கிடைக்குமா, இல்லை யாரை பிடிச்சா இதிலிருந்து தப்பிக்கொள்ளலாம் என்று மனிதனை உடைய உதவியும் ஆள் பலத்தையும் பிறகு பண பலத்தையும் அரசியல் பலத்தையும் தனக்கு தோன்றுகிற மற்றதையெல்லாம் நாடி செல்ல வேண்டிய நிலைக்கு கிறிஸ்தவம் தள்ளப்படுகிறது. ஈவன் கிறிஸ்தவத்தில் இப்ப பெரும் பிரச்சனை என்னவென்றால், அரசியல் தலைவர்கள் தான் நம்ம தப்பி இருப்பாங்க. அதனால் நம்ம எல்லாம் கட்சியில இணைந்து ஏதாவது ஒரு பதவியை பெற்றுக்கொண்டோமானால் அது நமக்கு பாதுகாப்பா இருக்கும். ஈவன் ஊழியர்கள் மத்தியிலே இந்த சிந்தனை ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்படியானால் சர்வலோக சிருஷ்டிகர்த்தர் அவர் தப்புவிக்கிறது இல்லையா? மனிதனால் செய்ய முடிந்ததை ஒரு அரசியல்வாதியோ அல்லது பணம் படைத்தவரோ அல்லது ஒரு ஆட்கள் பலம் கொண்டவர்களோ செய்யக்கூடிய ஒன்றை சர்வலோக சிருஷ்டிகர்த்தரால் செய்ய முடியாது என்று நாம் நினைக்கிறாங்களா? கொஞ்சம் சிந்திக்க. அப்ப மனிதனால் செய்ய முடிந்ததை கூட தேவனால் செய்ய முடியாத அளவுக்கு தான் சர்வலோக சிருஷ்டிகர்த்தர் இருக்கிறாரா? அங்கே தனக்கு ஒரு பிரச்சனை தேவை என்று வந்தவுடன் தெய்வத்தையும் ஓரமாக தள்ளி வைத்துவிட்டு மனித பலத்தையும் ஆள் பலத்தையும் பிறகு பண பலத்தையும் நாடி ஓடக்கூடிய நிலைக்கு கிறிஸ்தவம் தன்னுடைய விசுவாசத்தை விட்டு இடறுகிற நிலையில் இருக்கிறது. நன்றாய் கூர்ந்து கவனியுங்கள். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் தப்புவியாமல் போனாலும் எங்கள் தேவனை தவிர வேறு ஒருவரையும் நாங்கள் நாடும். விளங்குதா? ஒரு வசதி படைத்தவரோ அல்லது ஒரு அரசியல் தலைவரோ மற்ற எந்த பதவியில் இருக்கக்கூடியவர்களோ அவர்கள் நமக்கு ஒரு உதவியை செய்ய வேண்டும் என்றாலும் அந்த மனிதன் நமக்கு உதவியை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு தேவன் அவனுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும். தேவன் அவனுக்கு அனுகிரகம் செய்யாமல் இன்னொரு மனிதன் நமக்கு உதவி செய்ய முடியாது. ஆனால் இதை கூட சிந்திக்க முடியாமல் விசுவாசத்தை விட்டு விலகி இடறி மனிதனையும் பணத்தையும் தேடி ஓடக்கூடிய பல நேரங்கள், ஐயோ எங்களை யாரும் தப்புவிக்க வழி இல்லையே என்றெல்லாம் தேவனும் எங்களை கைவிட்டு விட்டார் என்று புலம்புகிற நிலைக்கு கிறிஸ்தவம்
விசுவாசத்தை விட்டு விலகுகிறது. ஆகவேதான் சபையை கண்டிப்பாய் கடிந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நல்ல கவனிங்கள். எதற்காக கடிந்து கொள்ள வேண்டும் என்றால், அவர்கள் விசுவாசத்தில் ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். விளங்க முடியுதா? அப்படி விசுவாசத்தில் ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கிற போது, நாம் ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் வாசித்ததன்படி கிறிஸ்துவை இருதயத்திலே விசுவாசிக்கிற போது நீதி உண்டாவதும், பிறகு அது வாயினால் அறிக்கை செய்யப்படுகிற போது ரட்சிப்பாக மாறுவதும். ரட்சிப்பை ஒரு மனிதன் இந்த உலகத்தில் விலை கொடுத்து வாங்கிட முடியாது. வாங்க முடியுமா பாருங்க. பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை கொடுப்பதற்கு எந்த மனிதனிடத்தில் போனால் இந்த ரட்சிப்பை பெற முடியும்? அரசியல்வாதியால முடியுமா? அல்லது பதவிகள் பட்டங்கள் இருப்பவர்களால முடியுமா? வசதி படைத்த பணம் படைத்தவர்களால இந்த ரட்சிப்பை கொடுக்க முடியுமா? சிந்தித்தால் சர்வலோக சிருஷ்டிகர்த்தரை தவிர இந்த ரட்சிப்பை உண்டு பண்ணுவதற்கு ஒருவனாலும் முடியாது. ஆகவே இயேசுதான் தெய்வம், அவர்தான் இரட்சகர், அவருடைய இரத்தத்தினால் தான் பாவ மன்னிப்பாகிய மீட்புண்டாகும் என்று இருதயத்தில் விசுவாசித்து ஆத்துமா ஈடேற வேண்டும். இப்படி ஆத்துமா ஈடேறுவதற்குத்தான் நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. இந்த விசுவாசம்தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இந்த உலகத்தை ஜெயிக்கணுமானால் இந்த விசுவாச மந்திர சக்தி, இந்த டிவைன் பவர், ஒரு தெய்வீக வல்லமை, விசுவாசம் என்கிற வல்லமை நமக்கு வரமாக கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். நீங்க எந்த வரத்தை நாடுகிறீர்களோ இல்லையோ, தேடுகிறீர்களோ இல்லையோ, ஆனால் இந்த வரத்தை தேவன் நமக்கு அருளும்படியாக நீங்கள் ஊக்கமாக மன்றாட வேண்டும். தேவரீர் விசுவாசத்தில் நான் வல்லவனாய் இருக்கும்படியாக, உலகத்தை ஜெயிக்கத்தக்கவனாக என்னை ஊன்ற கட்டும் என்று ஆரோக்கியமுள்ள விசுவாசத்திற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இப்படி ஆரோக்கியமுள்ள விசுவாசமானது ஆத்துமாவை ரட்சிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. 1 பேதுரு 1:9 வாசிப்போம். 1 பேதுரு 1:9 வாசிக்கலாமா? உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். வார்த்தையின் பொருளை பாருங்க. உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். அப்படி என்றால் விசுவாசத்தின் பலன் என்ன? சிந்திக்கணும். விசுவாசத்தினுடைய பலன் ஆத்தும ரட்சிப்பு. ஆகவேதான் ஆத்துமா ஈடேறுவதற்கு நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லப்படுது. அவர்கள்தான் உலகத்தை ஜெயிக்கிறவர்கள். இப்ப நீங்களும் நானும் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்றால், அந்த விசுவாசத்துக்காக கொடுக்கப்படுகிற பலன், விசுவாசம் உண்டாக்குகிற விளைவு ஆத்தும ரட்சிப்பு. இதை எபேசியர் 2:8 சொல்லப்படுகிறது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று வாசிக்கலாம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அப்படியானால் விசுவாசத்தினுடைய பலன் என்ன, அதனுடைய விளைவு என்னன்னு கொஞ்சம் சிந்திங்க. விசுவாசத்தினாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம். விசுவாசத்தின் பலன் ஆத்தும ரட்சிப்பு. இப்படி ஆத்துமா ஈடேறுவதற்குத்தான் விசுவாசம். ஆனால் இந்த விசுவாசம் என்னவாக மாற்றப்பட்டிருக்கிறது என்றால், நம்முடைய கிறிஸ்தவ ஜனங்கள் மத்தியிலே விசுவாசம் என்பது என்னவாக மாற்றப்பட்டிருக்கிறது கொஞ்சம் சிந்திங்க. தாங்கள் விரும்புவதை, தாங்கள் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வதை தேவன் எங்களுக்கு தருவார் என்று நம்புவதை விசுவாசம் என்று கிறிஸ்தவம் சொல்லுகிறது. நீங்க எதையாயிலும் தேவனிடத்தில் கேட்டால், அதை ஊக்கமாய் கேட்டால், விசுவாசத்தோடு கேட்டால் தேவன் அதை நமக்கு தருவார் என்று நம்புவதைத்தான் விசுவாசம் என்று சொல்லுகிறது. அப்படின்னா தேவனிடத்திலிருந்து ஏதாகிலும் ஒன்றை பெற்றுக்கொள்வதை விசுவாசம் என்று நம்புகிறதா? இதல்ல விசுவாசம். விசுவாசம் என்பது ஆத்தும ஈடேற்றத்திற்காக தேவனால் அருளப்பட்ட ஒரு தெய்வீக வல்லமை, அது ஒரு வரம். இந்த வரம் மனிதனுடைய ஆத்துமாவை நித்திய ரட்சிப்புக்கு ஏதுவாக வழிநடத்தும். ஆனால் சாதாரண ஒரு உலக தேவைக்காக தேவனிடத்தில் கேட்டு பெறுவதை விசுவாசம் என்று மாற்றப்பட்டிருக்கிறது. அது விசுவாசம் அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன வேதம் சொல்லுது? ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டியதில்லை. எதெல்லாம் காண்கிறோம்? உலகத்தில் இருக்கிற சகலத்தையும் நம்முடைய கண்களால் காண முடிகிறது. வானம் பூமி சமுத்திரம் அடங்கிய சகல சிருஷ்டிப்புகள் நம்முடைய கண்களில் காணக்கூடிய எல்லாம்
நம்மால் பார்க்க முடிகிறது. அதில் ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டிய அவசியமில்லை, அவன் காணாததை நம்பினானால் அது வருகிறதற்கு அவன் பொறுமையோடு காத்திருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. காணாததை நம்புவது, அந்த காணாததை நம்புவதை என்ன கூர்ந்து கவனிச்சோமானால், எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். விசுவாசம் என்பது எதுல இருக்கு? காணப்படாதவைகளின் நிச்சயம். எதெல்லாம் காணப்படாதவைகள்? காணக்கூடியவைகள் எதெல்லாம் எல்லாம் சொல்லிடுவோம். நம்முடைய வீடு, ஆசைகள், கார், பங்களா, எல்லாம் இருக்கிற சொத்துக்கள், பேக்ரவுண்ட், இது எல்லாம் காணக்கூடியவைகள். வானம், பூமி, சூரிய, சந்திரன், இதெல்லாம் காணக்கூடியவைகள். காணக்கூடியவைகளை ஒருவன் நம்புவது அது நம்பிக்கை அல்ல. தான் காணாததை நம்பினானால் அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி காணாததை நம்புவதை வேதம் விசுவாசம் என்று சொல்லுகிறது. எது காணாதது? அண்ட சராசரங்களையும் உண்டாக்கின சர்வலோக சிருஷ்டி கர்த்தர் என்கிற தெய்வம் இந்த வானம், பூமி, சமுத்திரம் அடங்கிய சகலத்தையும் தம்முடைய ஆளுகையிலே ராஜரீகம் பண்ணி வருகிறார் என்று, அப்படிப்பட்ட சர்வலோக சிருஷ்டிகரை இப்ப நீங்களும் நானும் இன்னும் காணல. கண்டீங்களா? இன்னும் காணல. தெய்வத்தை ஒருவன் இதுவரை காணலை, அவரை காண முடியாது என்றும் வேதம் சொல்கிறது. தேவனை ஒருவனும் ஒரு காலத்திலும் கண்டதில்லை. அப்படி கண்டால் அவன் உயிரோடு இருக்க முடியாது. யோவான் 1 அதிகாரத்தில் இருக்குல்ல, அதை வாசிச்சிருவோம். யோவான் 1 அதிகாரம், தேவனை ஒருவனும் ஒரு காலத்திலும் கண்டதில்லை. 18ஆம் வசனம் வாசிப்போம். 1 அதிகாரம் 18. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். இப்ப எபிரேயர் 11:1 வாசிப்போம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. விசுவாசம் என்பது காணப்படாதவைகளுடைய நிச்சயம். எது காணப்படாதது? தெய்வம் காணப்படாதவர். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. அப்படிப்பட்ட காண முடியாத அதரிசனமான, மாம்ச கண்களால் பார்க்க முடியாது, அப்படிப்பட்ட அதரிசனமான தெய்வம் மாமிசத்தில் வெளிப்பட்டார். அவர்தான் தெய்வம். இதுதான் காணப்படாதவைகளின் நிச்சயம். பிறகு இரண்டாவது, பரலோகங்கள் மனிதனுக்காக தெய்வம் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதான நித்திய ராஜ்யம், நித்திய பரலோகங்கள், அங்கு நமக்கு கொடுக்கப்பட போகிறதான நித்திய ஆசீர்வாதங்கள், கிரீடங்கள், மகிமைகள், பொன்னாலான வீதிகள், ஜீவ விருட்சத்தின் கனி, மறைவான மன்னா, இப்படி பரலோகத்தில் தேவன் தம்முடைய தேவ பிள்ளைகளுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவர்களை இதுவரைக்கும் கண் காணவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இதுவரைக்கும் கண்களால் நாம் கண்டதில்லை. தேவன் தம்முடைய ஜனங்களுக்காக ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காதுகளால் கேட்கவும் இல்லை. அப்படிப்பட்ட நித்திய ஆசீர்வாதங்களை, பரலோக மேன்மைகள் எல்லாம் சதா காலங்களிலும் என்றென்றைக்கும் தேவனோடு வாழக்கூடிய, மரணமே இல்லாத என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் வாழக்கூடிய நித்திய ஜீவனையும் நித்திய ராஜ்யத்தையும் தெய்வம் மனிதனுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதை இதுவரைக்கும் நாம் கண்டதில்லை. ஒருவன் தான் காணாததை நம்பினானால் அது வருகிறதற்கு பொறுமையோடே காத்திருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. தான் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன? ஏன் காண்கிறதை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை? கண்களால் காணக்கூடிய இவைகள் எல்லாம் மாயை என்று வேதம் சொல்லுகிறது. படிச்சிருக்கீங்க இல்லையா? நீங்க எதெல்லாம் கண்களால் காண்கிறீர்களோ எல்லாம் மாயை. இதுவரை நாம் எதையெல்லாம் இன்னும் காணவில்லையோ அதை வேதம் நித்தியம் என்று சொல்லுகிறது. அப்படிப்பட்ட நித்தியமாகிய பரலோக தெய்வத்தையும் நித்தியமாகிய பரலோக ராஜ்யத்தையும் நாம் பெறப்போகிற நித்திய ஜீவனையும் இதுவரை காணவில்லை. அதை நம்புவதுதான் ஆரோக்கியமான விசுவாசம். பொதுவான விசுவாசம் எல்லாரிடத்திலும் இருக்கிறது. கிறிஸ்தவர்களும் தெய்வம் இருக்கிறார் அப்படின்னு நம்புறான். பிற மதத்தினர்களும் தெய்வம் ஒருத்தர் இருக்கிறார் என்று நம்புகிறார். என்ன பெரிய வித்தியாசம்? கிறிஸ்தவர்களும் தெய்வம் ஒருவர் இருக்கிறார் நம்புகிற அதே கிறிஸ்தவம்
தனக்கு ஒரு பிரச்சனை வேதனைன்னு வந்த உடனே, கஷ்டம்னு வந்த உடனேயே தேவனை மறந்து ஆட்களையும் பணத்தையும் வேறு எதையாகிலும் நாடி ஓடுகிறார்களே, அப்படியானால் அவர்களும் இன்னும் அந்த பொதுவான விசுவாசத்தை, பிற மதத்தை போலவே இவர்களும் பொதுவான விசுவாசத்தில் தானே, காமன் ஃபெய்த்ல தானே இருக்கிறாங்க. மற்ற ஜனங்களும் தெய்வம் ஒருத்தர் இருக்கிறார் நம்புகிறது போல கிறிஸ்தவம் தெய்வம் ஒருவர் இருக்கிறார் என்று நம்புகிறது. ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. இந்த விசுவாசத்தில் ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு கண்டிப்பாய் கடிந்து கொள்ளப்பட வேண்டும். ஏனென்றால் இந்த விசுவாசமானது தேவனால் அருளப்படுகின்ற வரம். இந்த வரம் ஆத்துமாவை ஈடேற்றம் செய்யும். ஈடேற்றம்னா புரியுதில்ல? நித்திய ஜீவனையும் நித்திய ராஜ்யத்தையும் சுதந்திரிப்பதற்காக தேவனால் கொடுக்கப்பட்ட வரம்தான் விசுவாசம். ஆகவே இந்த விசுவாசத்தில் ஒருவன் வல்லவனாய் இருக்க வேண்டியது அவசியம். பிறகு மகா பரிசுத்தமான விசுவாசம் என்கிறதான விசுவாசத்தின் உன்னதமான நிலையை வேதம் போதிக்கிறது. விசுவாசத்தில் உன்னதமான நிலை, அதனுடைய ரொம்ப ஹை எண்ட் இது. இந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் இதுவரை கிறிஸ்தவம் பின்பற்றினதாக தெரியவில்லை. 50 வருடம் 100 வருடம் ஊழியம் செய்கிறவர்கள் கூட, 50 வருடம் 100 வருடம் விசுவாசிகளாக இருப்பவர்கள் கூட இந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்தை காண்கிறது அரிதாக இருக்கிறது. அந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் என்பது என்ன என்பதை கவனிப்பதற்கு முன்பு இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இஸ்ரவேலர்களுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை என்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் யார்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு, தேவனால் அழைக்கப்பட்டு, உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு என்னுடைய சொந்த ஜனம் என்று தேவன் தமக்கென்று ஏற்படுத்தினதான சொந்த ஜனம், வாக்குத்தத்தம் பெற்றதான ஜனம், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை எல்லாம் வாக்குத்தத்தமாக பெற்று தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட தேவ ஜனம். அப்படிப்பட்ட தேவ ஜனங்களாகிய இஸ்ரவேலர்களுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்கிறார். என்ன விசுவாசம்? கொஞ்சம் சிந்திங்க. மேலுள்ள வசனத்தை எல்லாம் வாசித்தோமானால் புரியும். 5ஆம் வசனத்திலிருந்து தொடர்ச்சியா வாசிக்கலாம். எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நல்ல கவனிங்க, அது வரைக்கும் நிறுத்துங்க. 100க்கு அதிபதி சொல்லுகிறான், நீர் என்னுடைய வீட்டுக்கு வருகிற அளவுக்கு நான் பாத்திரன் அல்ல. அப்படினால் தேவன் என்னை வந்து சந்திக்கிற அளவுக்கு அவ்வளவு பெரிய ஆள் இல்லை, அந்த அளவுக்கு நான் பரிசுத்தவான் அல்ல என்று அறிவித்து விட்டு ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமான். ஒரு வார்த்தை சொல்லும். அந்த ஒரு வார்த்தையில் வேலைக்காரன் சொஸ்தமாயிடுவான். இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் இஸ்ரவேலர்களுக்குள்ளும் காணவில்லை என்கிறார். இந்த வார்த்தை நல்லா கவனிங்க. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை, ஒரு வார்த்தை, அது அனுப்பப்பட்ட காரியம் ஆகும்படி செய்து விட்டுத்தான், அதை நிறைவேற்றி விட்டுத்தான் திரும்பும். அப்படி என்றால் இயேசுவை தெய்வமாக விசுவாசித்து அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்படுமானால் அந்த வார்த்தையினாலே, ஒரே வார்த்தையில் வேலைக்காரன் சொஸ்தமாகி விடுவான் என்று வார்த்தையின் மேல் விசுவாசத்தை வைத்திருந்தான். ஒரு வார்த்தை போதும். நல்ல கவனிங்கள். வார்த்தை என்பது அவ்வளவு சாதாரணமானதல்ல. வார்த்தை என்பது சர்வலோக சிருஷ்டிகர்த்தர். ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை
தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவன். அந்த வார்த்தை தேவன். அந்த வார்த்தை மாமிசமாக மாறி வந்தார். மாமிசமாக மாறி வந்தவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக நமக்குள்ளே வாசம் பண்ண துவங்கினார். நமக்குள்ளே வாசம் பண்ணிதான, மத்தியிலே வாசம் பண்ணினதான அந்த வார்த்தையாகிய தெய்வத்தை 1 யோவான் 1:1 அப்போஸ்தலன் சொல்கிறான், யோவான் சொல்கிறான், ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே நாங்கள் கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று அறிவிக்கிறார். நல்ல வார்த்தையில் கவனிங்க. ஆதியில வார்த்தையாக இருந்தவர் மாமிசமாக மாறி வந்தார். மாமிசமாக மாறி வந்த இயேசுவை, தெய்வத்தை யோவான் என்னவென்று சொல்கிறான் என்றால், ஆதி முதல் இருந்தது, அந்த வார்த்தையை நாங்கள் கேட்டோம், கண்டோம், நோக்கி பார்த்தோம், எங்கள் கைகளினாலே தொட்டோம், தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அப்படிப்பட்டதான இந்த ஜீவ வார்த்தை அறிவிக்கப்படுகிற போது அந்த வார்த்தையை விசுவாசிப்பதற்கு விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியாய் கிறிஸ்தவம் மாறி வருகிறதே. அவர் வாயிலிருந்து ஒரு சொல் பிறக்குமானால் வானம் பூமியை சிருஷ்டிக்கப்படும். எபிரேயர் 11:3 வார்த்தையினாலே உலகங்களை சிருஷ்டித்தார். இந்த வானம் பூமி எல்லாம் உண்டாக்கப்பட்டது வார்த்தையினாலே. அப்படி என்றால் சிருஷ்டிகரே வார்த்தை. பிறகு இந்த வானம் பூமி அண்டசராசரம் முழுவதையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே அவர் தாங்குகிறார் என்று எபிரேயர் 1:3 சொல்லப்படுகிறது. உலகங்கள் உண்டாக்கப்படுவதும் வார்த்தையினாலே, உலகங்கள் இயக்கப்படுவதும் வார்த்தையினாலே. எபிரேயர் 1:3 வாசிப்போம். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்திலுள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார். பிரைஸ் தி லார்ட். அந்த வசனத்தை அப்படியே வைத்துக்கொண்டு 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை முதல்ல வாசிப்போம். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாக்கவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். நன்றாய் கூர்ந்து கவனியுங்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின்படி உலகங்கள் வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. தெய்வம் ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் சர்வலோக சிருஷ்டிப்பை வார்த்தையினால் செய்து முடிக்கிறார். பிறகு எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின்படி சகலத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே அவர் தாங்குகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாங்குகிறார்னா புரியுதா? எல்லாவற்றையும் இயக்கி பாதுகாப்பது, மெயின்டெனன்ஸ். இதைத்தான் தாங்குகிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. எதை கொண்டு தாங்குகிறார் பாருங்க. சகலத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறார். அப்படி என்றால் உலகங்கள் உண்டாக்கப்பட்டது வார்த்தையினால், இந்த உலகங்கள் இயக்கப்பட்டு பாதுகாக்கப்படுவது வார்த்தையினால், பிறகு இந்த உலகங்கள் அழிக்கப்பட போகிறதும் வார்த்தையினால். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5 கொஞ்சம் வாசிப்போம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5 முதல் வாசிக்கலாம். பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினவென்பதையும் அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரயாணத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறிவியாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயத்திற்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. கூர்ந்து அந்த வார்த்தையை கவனிங்க. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? விசுவாசம் என்கிற வரத்தை பற்றி படிச்சுட்டு இருக்கோம். விசுவாசம் என்கிறதான ஒரு டிவைன் பவர், தெய்வீக வல்லமை, ஒரு மந்திர சக்தி. என்ன மந்திர சக்தி புரியுதா? ஒரு பாவி நீதிமானாய் மாறிடுவான். விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறோம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஆகவே ஆத்துமா ஈடேறுவதற்காக நாம் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் என்பது ஆத்தும ஈடேற்றத்திற்காக கொடுக்கப்பட்ட வரம். ஆகவே அப்படிப்பட்ட அந்த விசுவாசத்தில் ஒருவன் ஆரோக்கியம் உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று கண்டிப்பாய் கடிந்து கொள்ளப்பட வேண்டியிருக்கிறது. ஆரோக்கியமுள்ள விசுவாசம் என்ன என்பதை இவ்வளவு நேரம் நம்ம கவனித்தோம். பிறகு விசுவாசம் என்பது
தேவனுடைய வார்த்தையில் ஒருவன் வைத்திருப்பதுதான் விசுவாசம். இஸ்ரவேலர்களுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை என்கிறார் நூற்றுக்கு அதிபதியை பார்த்து. கூர்ந்து கவனிங்க, நூற்றுக்கு அதிபதி ஒரு இஸ்ரவேலன் அல்ல, அவன் ஒரு புறஜாதியான். ஒரு புறஜாதியானிடத்தில் இருந்த விசுவாசத்தை தேவன் பாராட்டுகிறார். இஸ்ரவேலராகிய சொந்த ஜனத்திலே இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை என்கிறார். அப்படி தேவனால் பாராட்டப்படுகிற அளவுக்கு ஒரு உன்னத உயர்ந்த விசுவாசம் இந்த நூற்றுக்கு அதிபதியிடத்தில் இருந்திருக்கிறது. என்ன இருந்திருக்கிறது சிந்தித்து பாருங்க. நீ ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொன்னால் வேலைக்காரன் சுத்தமாயிடுவான். அப்படி என்றால் நீர் சொன்னால் நடக்கும். அதை விளங்குவதற்கு தான் இப்ப 3 வசனங்களை வாசித்தோம். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை தான் உலகங்களை உண்டாக்கினது. வார்த்தை தான் உலகங்களை இயக்கி பராமரித்து பாதுகாத்து வருகிறது. வார்த்தை தான் இப்ப வாசித்த 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் வாசித்த வசனத்தின்படி உலகங்களை அழிக்கவும் செய்ய இருக்கிறது. பாருங்க அந்த வசனத்தை. 5ஆம் வசனத்தின்படி பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்திலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயின என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் வார்த்தையினால் தான் உலகங்கள் உண்டானது. 7ஆம் வசனத்தின்படி இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவபக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. இப்ப வான பூமி சமுத்திரத்தை அழிக்க போகிறதும் எது? வார்த்தை. அப்படி என்றால் ஆக்கல் காத்தல் அழித்தல் என்கிற முச்சொலிலையும் செய்கிற சர்வலோக சிருஷ்டிகர் வார்த்தையாகிய தெய்வம். அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். சொன்னால் ஆகும், ஆகும் என்பது கிரியேஷன். அவர் கட்டளையிட்டால் நிற்கும், நிற்கும் என்பது டிஸ்ட்ரக்ஷன், அழிவு, பிரிங்கிங் டு த எண்ட், முடிவுக்கு கொண்டு வருதல். அப்படி என்றால் அவர் சொன்னால் ஆகும், கட்டளையிட்டால் நிற்கும். அப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பதுதான் ஆரோக்கியமுள்ள விசுவாசம். தெய்வம் மனிதனாய் பிறந்து தம்முடைய இரத்தத்தை சிந்தி இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு என்கிற ரட்சிப்பை உண்டாக்குகிறார். அந்த இரட்சகர் இயேசு பாவ பரிகாரி, அவர்தான் தெய்வம் என்பதை விசுவாசிப்பதும், பிறகு அவருடைய வார்த்தையாகிய வேத வார்த்தைகளை ஒரு வார்த்தை சொன்னா போதும், அவருடைய வார்த்தையை இருதயத்தில் ஏற்று அப்படியே அதை நம்பி விசுவாசிப்பதும் தான் ஆரோக்கியமுள்ள விசுவாசம். தேவனுடைய வார்த்தையை தூரமாய் தள்ளிவிட்டு தங்கள் மனம் போன போக்கில் செயல்பட துவங்குகிறது. விசுவாசத்தில் இடறுகிறார்கள். கொஞ்சம் நல்லா கவனிங்க. ரொம்ப சிம்பிளா புரியணும் என்றால், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று இவைகளுக்காக நீங்கள் கவலைப்படாதிருங்கள். இந்த வார்த்தை கவனிங்க. சொன்னது யாரு? எண்ணத்தை உண்போம் குடிப்போம் என்று இதுக்கெல்லாம் கவலைப்படாதீர்கள் என்று சொன்னது சர்வலோக சிருஷ்டிகர். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். இதெல்லாம் உனக்கு தேவை என்று எனக்கு தெரியும் என்கிறார். பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆகவே இவைகளுக்காக கவலைப்படாதிருங்கள், சந்தேகமும் படாதிருங்கள், கேளாமலும் இருங்கள். லூக்கா 12 கேளாமலும் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளுக்காக ஒருவன் சந்தேகப்படக்கூடாது என்கிறார். இவைகளுக்காக கவலையும் படக்கூடாது என்கிறார். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று பரமபிதா அறிந்திருக்கிறார், எனக்கு தெரியும் என்கிறார். இப்போ ஒரு பிள்ளை, நம்ம வீட்டில் பிள்ளைகள் இருக்க போகும்போது ஒரு குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தைக்கு என்ன தேவைங்கிறத அது கேட்டு நம்ம கொடுக்கறதில்ல, நாம தான் அதுக்கு எல்லாம் செய்யும். அதுக்கு இந்த வேலையில பசிக்கும், இந்த வேலையில அதுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதெல்லாம் அந்தந்த வயதுக்கு ஏற்ப ஒரு வயசுல, 6 மாசத்துல, 3 வயசுல, பிறகு அப்படியே வளர வளர எந்தெந்த வயதில் என்னென்ன அவனுக்கு தேவை என்பதை அவன் கேட்கறதில்ல, நாம தான் கொடுக்கிறோம். ஒரு சாதாரண இன்றைக்கு இருந்து நாளைக்கு மரிச்சு போகிற மனிதனே தன்னுடைய பிள்ளைக்கு தேவைகள் எல்லாம்
அது கேட்காமலேயே கூர்ந்து கவனித்து செய்கிற போது அண்ட சராசரங்களை உண்டாக்கின சர்வலோக சிருஷ்டிகர்த்தர் சொல்கிறார், எண்ணத்தை உண்போம் குடிப்போம் உடுப்போம் என்று இவைகளுக்காக கவலைப்படாதிருங்கள், இதெல்லாம் உங்களுக்கு வேண்டியவை, இதெல்லாம் உனக்கு தேவை என்பது எனக்கு தெரியும் என்பதை அறிவிக்கிறார். அதற்காக கவலைப்படாதே என்று சொல்கிறார். ஆனா 24 மணி நேரமும் 365 நாளும் என்னதான் கவலை? மனிதன் எதைதான் கவலை கொள்கிறான் பாருங்க. பிரஜனங்களை விட்டுருங்க, ரட்சிக்கப்படாதவர்களை விட்டுருங்க. கிறிஸ்தவமும் 24 மணி நேரமும் 365 நாட்களும் எதை குறித்து தான் கவலை? அங்குதான் சொல்கிறார், விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, நான் எவ்வளவு காலம் உங்களிடத்தில் பொறுமையாயிருப்பேன்? ஒரு சொல்லை விசுவாசிக்க முடியலையே, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை விசுவாசிக்க முடியாத நிலையில் கிறிஸ்தவம் தள்ளப்பட்டிருக்கிறது. ஆகவே சபை விசுவாசத்தில் ஆரோக்கியம் உள்ளவர்களாக கடிந்து கொள்ளப்பட வேண்டியது அவசியம் இல்லையா? பொதுவான விசுவாசம் எல்லாரிடத்திலும் இருக்கிறதே, ரட்சிக்கப்படாதவனிடத்திலும் இருக்கிறதே. நாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், கிறிஸ்தவர்கள், தேவனை ஆராதிக்கிறவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட இந்த சொல் வானம் பூமியே அழிந்தாலும் இதன் ஒரு எழுத்தாகிலும் அந்த எழுத்தின் ஒரு உறுப்பாகிலும் அழியாது என்பதை விசுவாசிப்பதற்கு விசுவாசம் இல்லாமல் போனதே. அப்ப ஆரோக்கியமாக, விசுவாசத்தில் ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியம் இல்லையா? தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட இந்த சொல் அது அனுப்பப்பட்ட காரியத்தை செய்து நிறைவேற்றியே தீரும். இதைத்தான் நூற்றுக்கு அதிபதியை பார்த்து பாராட்டுகிறார். இஸ்ரவேலர்களுக்குள்ளும் இந்த விசுவாசத்தை நான் பார்க்கல. அவன் சொல்றான், ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே போதும், நீங்க என் வீட்டுக்கு வந்துதான் குணமாக்கணும் அவசியம் இல்லை, நீங்க வீட்டுக்கு வர அளவுக்குலாம் நான் அதுக்கு தகுதி இல்லை, எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்றான். இப்ப இந்த வார்த்தையை விசுவாசிப்பதுதான் சத்தியத்தை விசுவாசிக்கிற விசுவாசம், ஆரோக்கியம் உள்ளது. இப்ப சொல்லுங்க பார்ப்போம், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உலகத்தை ஜெயிப்பது என்பது சாதாரண காரியமா பாருங்க. உலகத்தையே ஜெயிப்பது, அலெக்சாண்டர் உலகத்தையே ஜெயிக்க தான் புறப்பட்டான், ஆனா ஜெயிக்க முடியல, பாதியிலேயே ஓட்டம் முடிஞ்சது. அவ்வளோ பெரிய கிரேட் அலெக்சாண்டரே உலகத்தை ஜெயிக்க முடியாத போது சாதாரண மனிதர்களாகிய நாம் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியுங்கிறார். உங்கள் விசுவாசம்தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எந்த விசுவாசம்? தேவனால் அருளப்பட்ட, ஆத்துமா ஈடேறுவதற்காக தேவனால் அருளப்பட்ட வரமாகிய விசுவாசம். இந்த விசுவாசம் என்பது ஒரு டிவைன் பவர், ஒரு தெய்வீக வல்லமை, ஒரு மந்திர சக்தி. இந்த மந்திர சக்தியினால் எதை வெல்ல முடியும்? உலகத்தையும் ஜெயிக்க முடியும். விளங்க முடியுதா? விசுவாசம் என்பது சிருஷ்டிகரையும் அவருடைய வார்த்தையாகிய சத்தியத்தையும் விசுவாசிப்பதுதான் ஆரோக்கியமுள்ள விசுவாசம். இதுக்கு மேல இன்னும் இருக்கு. இதற்கு மேல உள்ளதுதான் மகா பரிசுத்தமான விசுவாசம். இந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் என்பது என்ன கூர்ந்து கவனிச்சோமானால், விசுவாசத்திற்கு 3 அர்த்தங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க. விசுவாசம் என்பது தேவனிடத்தில் பயபக்தியாய் இருப்பது என்று வேதம் சொல்லுது. இந்த வார்த்தை நல்லா விளங்கிங்க. விசுவாசத்துக்கான டெஃபினேஷன் படிச்சுட்டு இருக்கோம். விசுவாசம் என்றால் தேவனிடத்தில் ஒருவன் பயபக்தியோடு, பயத்தோடும் பக்தியோடும் தேவனை பின்பற்றுவது பயபக்தி. விசுவாசம் என்றால் பயபக்தி என்று வேதம் சொல்லுகிறது. பிறகு 2வது, விசுவாசம் என்பது தேவனிடத்தில் முழு இருதயத்தோடு அன்பு கூறுதல். அறகுறையா இல்லை, எப்ப தேவையோ அப்ப இல்ல, முழு இருதயமும் தேவனை மட்டும் அன்பு கூறுதல். இப்படி தேவனிடத்தில் அன்பு கூறுவதை வேதம் விசுவாசம் என்று சொல்லுது. பிறகு 3வது, விசுவாசம் என்பது
தெய்வத்துக்கு உண்மையாய் இருப்பதை வேதம் விசுவாசம் என்று சொல்லுகிறது. தேவனுக்கு ஒருவன், தன்னை ரட்சித்த தேவனுக்கு, தெய்வத்துக்கு ஒருவன் உண்மையா இருக்க வேண்டும். இந்த மூன்றும் விசுவாசத்திற்கான டெஃபினேஷனாக வேதம் சொல்லுகிறது. விசுவாசத்தினுடைய மூல அர்த்தம் நல்லா கவனிங்க. விசுவாசம் என்பது தேவ பக்தி, தேவனிடத்தில் பயபக்தியாயிருப்பதும், தேவனிடத்தில் முழு இருதயத்தோடு அன்பு கூறுதலும், தேவனுக்கு உண்மையாயிருப்பதை வேதம் விசுவாசம் என்று சொல்லுகிறது. இந்த விசுவாசம்தான் மகா பரிசுத்தமான விசுவாசம். இப்படிப்பட்ட மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் ஏறக்குறைய கிறிஸ்தவம் ஃபெயிலியர். ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்கிறார்கள், ஆனால் தேவ பக்தியை காணோம். தேவனிடத்தில் அன்பு கூறுதல், முழு இருதயமும் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும், அந்த தேவ அன்பை காணோம். பிறகு தேவனுக்கு உண்மையா இருக்க வேண்டும் என்கிறதான அந்த உண்மையும் உத்தமமும் அந்த இருதயம், உண்மையுள்ள இருதயம் காணோம். ஆனால் இந்த மூன்றையும் வேதம் விசுவாசம் என்று அழைக்கிறது. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் விசுவாசம் என்றால் தேவனிடத்தில் ஏதாகிலும் ஒன்றை கேட்டால் அவரை நமக்கு அதை தருவார், அதை நம்புவதை விசுவாசம் என்று கிறிஸ்தவம் இப்படிதான் விளங்கி இருக்கிறது. இந்த வார்த்தை நல்லா கவனிங்க. இப்படி தேவனிடத்திலிருந்து ஒன்றை பெற்றுக்கொள்வது விசுவாசம் அல்ல. நல்லா கவனிங்க. விசுவாசம் என்றால் அது மகா பரிசுத்தமானது. ஏன் மகா பரிசுத்தமானது? ஒரு பாவியை நீதிமானாக மாற்றுகிற அளவுக்கு வல்லமை பொருந்தியது விசுவாசம். அப்படிப்பட்ட விசுவாசத்திலே மகா பரிசுத்தம் உள்ள விசுவாசம் உள்ளவர்களாய் மாற வேண்டும். அந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் என்பது மூன்றாவது நிலை, ரொம்ப டாப் ரேஞ்ச். இது விசுவாசத்தினுடைய டாப் லெவல். எதுன்னு புரியுதா? தேவ பக்தி. விசுவாசத்துக்கான டெஃபினேஷன், மகா பரிசுத்தமான விசுவாசம் என்ன என்பதை படிச்சுட்டு இருக்கோம். அதுக்கு அர்த்தம் தேவ பக்தி. சில வசனங்களை நாம வாசிச்சிருவோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 11:7. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தினாலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். கொஞ்சம் அந்த வார்த்தையை நிதானிக்க பார்ப்போம். வார்த்தைகளை நிதானிக்கணும். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்றான். தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். விசுவாசத்தினாலே நோவா பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அப்படினால் விசுவாசம் என்ன உண்டு பண்ணியிருக்கிறது நோவாவுக்கு? பாருங்க, விசுவாசத்தினாலே பயபக்தி உள்ளவனாக மாறுதல். அப்படி என்றால் பொதுவான விசுவாசம் எல்லாரிடத்திலும் இருக்கு. ஆரோக்கியம் உள்ள விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும். இயேசுதான் தெய்வம், அவர்தான் இரட்சகர், அவருடைய வார்த்தை தான் உலகங்களை இயக்கும். அவருடைய வார்த்தையை ஒரு வார்த்தையும் அழிந்து போகாது. அவர் சொன்னால் சொன்னதுதான் என்று அவருடைய வார்த்தையை விசுவாசிப்பது, இது ஆரோக்கியம் உள்ள விசுவாசம். இப்ப எதை பார்த்து கொண்டிருக்கிறோம்? மகா பரிசுத்தமான விசுவாசம். அந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் என்ன கூர்ந்து கவனித்தால் அதற்கு தேவ பக்தி என்றும் தேவனிடத்தில் அன்பு கூறுதல் என்றும் தேவனுக்கு உண்மையாய் இருப்பது, இதைத்தான் மகா பரிசுத்தமான விசுவாசம் என்று வேதம் சொல்லுது. அதுல முதல் பிரிவை இப்ப நம்ம பார்த்தோம். நோவா விசுவாசத்தினாலே பயபக்தி உள்ளவனானான் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் இவன் நீங்களும் நானும் விசுவாசி என்றால் என்ன இருக்கணும்? தேவனிடத்தில் பயபக்தி. இந்த பயபக்தி நாளுக்கு நாள் கிறிஸ்தவத்தில் குறைந்து வருகிறதே தவிர வளருகிறதாக தெரியவில்லை. நல்ல கவனிங்க. ஏன் இது குறைந்து வருகிறது, வளரல என்றால் தேவனை, தேவ சமூகத்தை நாடுதல், தேவனுடைய வார்த்தையை நாடுதல், வேத தியானம், ஜபங்கள், ஆராதனைகள், தேவனுக்கு பிரியமான ஆராதனைகள்,
இப்படி தேவ சமூகம், தேவனை நாடுகிற வழக்கம் மெல்ல 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 கிறிஸ்தவத்தில் குறைந்து வருகிறது. இதுக்கு என்ன காரணம் என்றால், தேவன் மேல் உள்ள பயபக்தி குறைவதுதான் அதற்கு காரணம். பயபக்தி குறைய குறைய ஆட்டோமேட்டிக்கா தேவ சமூகம் நிராகரிக்கப்படும். தேவனை நாடுதல், அவருடைய வார்த்தையை நாடுதல் என்பதெல்லாம் நிராகரிக்கப்படும். இது நிராகரிக்கப்படுகிற போது, ஒரு இடத்தில் தேவ பக்தி குறைகிற பொழுது ஆட்டோமேட்டிக்காக உலகம் அவனை மேற்கொள்ள துவங்கும். உலகம் மேற்கொள்ள துவங்குறதுனா என்ன? இந்த உலகத்தின் எல்லா விதமான ஈர்ப்புகளை பற்றி சொல்லவே வேண்டாம். சோசியல் மீடியான்னு ஒன்று கையில் கொடுத்த பிறகு மனிதன் மனிதனாகவே இல்லை. இப்போ விளங்குதா? வீட்டில் உட்கார்ந்த இடத்திலேயே உலகம் முழுவதும் கைக்கு வந்த பிறகு இப்ப உலகத்தை நாடிலாம் போக வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் சொல்லுகிற போது, விசுவாசத்தில் ஒருவன் பயபக்தி, விசுவாசம் உண்டானால் பயபக்தி உண்டாகணும். ஏனால் விசுவாசம் தேவனை குறித்த பயபக்தி உண்டாக்கும். இப்ப இந்த பயபக்தி இல்லாத போது விசுவாசத்தில் அவர்கள் இடறி இருக்கிறார்கள் என்று பொருள். பயபக்தி இல்லைன்னு எப்படி நாம விளங்கிக் கொள்ளலாம் என்றால், உலகம் அவர்களை ஈர்க்கிறது. அதனாலதான் மாமிசம், உலகம், பிசாசு, மாமிசம் இதை என்ன பண்ணி ஆகணும்? உலகத்தையும் மாமிசத்தையும் பிசாசையும் ஒருவன் ஜெயித்தாக வேண்டும். அப்படி ஜெயிக்க வேண்டும் என்றால் உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இப்படி உலகத்தை நாம் ஜெயிக்க வேண்டியவர்களா இருக்க, உலகம் இப்ப இவனை ஜெயிக்கிறது. உலகம் ஈர்க்க துவங்கி பயபக்தி அற்று போய் தேவ சமூகத்தை, தேவனுடைய வார்த்தையை, அவருடைய நீதியை எல்லாம், அவருடைய ராஜ்யத்தை எல்லாம் நாடுதல், இதெல்லாம் இழந்து போய் ஏதோ ஓடுது, கடமைக்காக வாழ்க்கை ஓடுகிறது. ரட்சித்து தேவன் நம்மளை அழைச்சிட்டாரே என்று கடமைக்காக ஓடுகிற இந்த நிலைக்கு கிறிஸ்தவம் தள்ளப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் நல்லா கவனிங்க. நம்மிடத்தில் விசுவாசம் இருக்குமானால் அந்த விசுவாசம் என்பது பயபக்தியாக வெளிப்பட வேண்டும். பிறகு இன்னொரு வசனம், 1 தீமோத்தேயு 1:3 வாசிப்போம். 1 தீமோத்தேயு 1:3. வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடிக்கும் விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாயிராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாயிருக்கிற கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனியாதபடிக்கும் நீ சிலருக்கு கட்டளையிடும் பொருட்டாக. வார்த்தை கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடிக்கும் விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாயிராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாயிருக்கிற கட்டுக்கதைகள், முடிவில்லாத வம்ச வரலாறு இதெல்லாம் கவனிக்காதீங்கன்னு சொல்றார். அங்க இன்னும் கூர்ந்து கவனிச்சீங்கன்னா, விசுவாசத்தினாலே விளங்கும் தெய்வீக பக்தி விருத்தி, இந்த பக்தி விருத்திக்கு ஏதுவல்லாத எல்லாவற்றையும் விட்டு விலகும்படி சொல்லப்பட்டிருக்கிறது. எதெல்லாம் ஒருவனுக்கு பக்தி விருத்தியை உண்டாக்கலையோ, அந்த பக்தி விருத்தியை உண்டாக்காத இவைகள் எல்லாம் கட்டுக்கதைகள். அப்படிப்பட்ட கட்டுக்கதைகளுக்கெல்லாம், வம்ச வரலாறுக்கெல்லாம் அதெல்லாம் கவனியாமல் அதை விட்டு விலக வேண்டும் என்று கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் விசுவாசத்தினாலே விளங்கும் தெய்வீக பக்தி விருத்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப விசுவாசம் எதை உண்டாக்கும் பாருங்க. விசுவாசத்துக்கு என்ன அர்த்தம் பாருங்க. விசுவாசம் என்றால் அது பக்தி விருத்தி. அதனால்தான் நோவா விசுவாசத்தினாலே பயபக்தி உள்ளவனாகி தன்னுடைய குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டாக்குகிறான். இங்க வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தினால் விளங்கும் தேவ பக்தி, தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாய் இராத எல்லாவற்றையும் விட்டு விலகும்படி. அப்படியானால் நம்மிடத்தில் விசுவாசம் இருக்கும் என்றால் அந்த விசுவாசம் என்பது தேவ பக்தியாக வெளிப்பட வேண்டும். பிறகு விசுவாசம் தேவனிடத்தில் அன்பு கூறுதல் என்று சொல்கிறது. முழு இருதயத்தோடு அன்பு கூற வேண்டும். இந்த அன்பு கூறுதல் என்பது பிரதான கட்டளையாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கும். அன்புக்கு இணையான சமமான கட்டளை உலகத்தில் கிடையாது, வேதத்திலும் கிடையாது. அன்புக்கு இணையான கட்டளை
ஏன்னா இது பிரதான கட்டளையாக சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் என்பது தேவனிடத்தில் அன்பு கூறுதல். விசுவாசத்துக்கான டெஃபினேஷன் தெரியல, அன்பு கூறுதல் வேதம் சொல்லுது. வசனத்தை வாசிச்சிருவோம். 1 தீமோத்தேயு 1:5. கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல்மன சாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. அந்த வார்த்தையை கொஞ்சம் நீங்க நிதானமா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். கற்பனையின் பொருள் என்னவென்றால், கற்பனை, கற்பனை என்றால் கற்பித்தல், கற்றுக் கொடுப்பது. கற்பனைனா அப்படியே உட்காந்து எதையாயிலும் அப்படியே கனவு கண்டுட்டு இருக்கிறதில்ல, அதெல்லாம் கற்பனை. கற்பனைனா இமேஜினேஷன் போயிடுவாங்க, இமேஜினேஷன் அல்ல. கற்பனையினுடைய பொருள், கற்பனை என்றால் கட்டளைகள், விதிகள். அந்த கட்டளைகளாகிய விதிகளை கற்பிப்பதற்கு பெயர் கற்பனை. நல்லது கவனிங்க. அப்படி என்றால் இந்த வேத வசனமாகிய சட்டங்கள், கற்பனைகள், இந்த கற்பனைகளின் பொருள் என்ன? கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. அப்படினால் விசுவாசம் என்றால் என்னன்னு புரியுதா பாருங்க. கவனிக்கிறீங்களா? எல்லாம் ரொம்ப சோகத்தில் இருக்கீங்களே. மந்திர சக்தியை படிச்சுட்டு இருக்கோம். தெய்வீக வல்லமையாகிய ஒரு டிவைன் பவரை படிச்சுட்டு இருக்கோம். விசுவாசம் என்பது சாதாரணமானதல்ல, தேவனால் அருளப்படுகிற ஒரு வரம். வரம் இல்லாம தான் சுத்திட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட விசுவாச வரத்தை பற்றி படிச்சுட்டு இருக்கோம். கவனிங்க, இந்த வரம் சுத்தமான இருதயத்தில், மறுபடியும் அந்த வார்த்தை கவனிங்க, சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. கற்பனையின் பொருள் என்னவென்றால், விசுவாசத்தில் பிறக்கக்கூடிய அன்பு. அப்படின்னா விசுவாசம் என்பது அன்பை உண்டாக்கும். எந்த அன்பு? முதலாம் பிரதான கற்பனையாகிய தேவ அன்பு. மத்திய 22ஆம் அதிகாரத்தில் பிரதான கற்பனை எது? வாசிச்சிருவோம். 22:37. மத்தேயு 22. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இது முதலாம் பிரதான கற்பனை. அப்படி என்றால் தெய்வத்தை ஒருவன் முழு இருதயத்தோடு அன்பு கூறுவது, நேசித்து அன்பு கூறுவது என்பது பிரதானமான கற்பனை. ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் செய்ய வேண்டிய முதல் பிரதான கட்டளை. அப்படி என்றால் இந்த அன்பை எப்படி உருவாகும் என்றால், மாயமற்ற விசுவாசத்தில் பிறக்கும் அன்பே. அப்படி என்றால் விசுவாசம் ஒருவனுக்குள் எதை உண்டு பண்ணிடும்? முதலாவது தேவனிடத்தில் நான் அன்பு கூற வேண்டும், முழு இருதயம் தெய்வத்திற்கு. இதுக்கு பேர் தான் விசுவாசம். விசுவாசம் என்பது தேவபக்தி, ஒருவனுக்குள் தேவபக்தியை உண்டாக்கும். பிறகு அந்த விசுவாசம் என்பது மாயமற்ற இருதயத்திலே, சுத்த மனசாட்சியிலே முழு இருதயத்தோடு தேவனிடத்தில் அன்பு கூறுகிறதான அந்த தெய்வீக அன்பை ஒருவனுக்குள் உருவாக்கும். இன்னொரு வசனமும் வாசிப்போம். ரோமர் 12:9. ரோமர் 12:9. உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக. அந்த வார்த்தையை பாருங்க, உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக. மாயமற்ற அன்பு யாருக்குரியது? கொஞ்சம் சிந்திங்க. இப்பதானே படிச்சோம், சுத்த மனசாட்சியிலும் அந்த சுத்தமான இருதயத்திலே, மாயமற்ற இருதயத்திலே பிறக்கக்கூடிய அன்பு. அதாவது அந்த அந்த சுத்தத்தில் சுத்தம், பரிசுத்தம், உத்தமம் என்கிறதான ஒரு மாசற்ற, அப்பழுக்கற்ற, சுத்தமான தூய அன்பு. அப்படிப்பட்ட அன்பு தேவனிடத்தில் செலுத்த வேண்டுமா? இப்ப வாசித்த ரோமர்ல மறுபடியும் ஒரு முறை வாசிங்களே, 12:9. மாயமற்றதா இருப்பதாக. அந்த வார்த்தை பாருங்க, உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக. தேவனிடத்துல தன்னுடைய தேவைக்காக மட்டும் அன்பு கூறுவதும், தனக்கு ஏதாகிலும் பிரச்சனை என்று வந்தால் மட்டும் அன்பு கூறுவதும், இல்லைன்னா
சபைக்கு வரும்போது மட்டும் தேவனிடத்தில் அன்பு கூறுவது போல ஒரு ஒரு தோட்டத்தை உண்டு பண்ணி பிற மற்ற நேரங்களில் மற்ற நாட்களிலே தேவனுக்கும் தனக்கும் சம்பந்தமே இல்லாமல் இதெல்லாம் இப்படி வாழ்க்கக்கூடியதெல்லாம் மாயமுள்ள அன்பு, மாயத்தோடு அன்பு கூறுதல். தேவனிடத்தில் மாயமற்ற அன்பு என்பது இரவும் பகலும் 24 மணி நேரமும் நம்மை யார் கவனித்தாலும் கவனியாமல் போனாலும், நாம் தனியறையில் தனித்திருந்தாலும் முழு இருதயம் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். மற்றவர்கள் பார்க்கிற போதல்ல, ஐயோ மற்றவர்கள் பார்க்குறாங்களே அப்போ நம்மளை இப்படி தப்பாக எடுத்துக்குவாங்களே, தப்பாக நினைப்பாங்களே என்று அங்கே பயபக்தியோடு அன்பு கூறுவது போல காண்பிப்பதல்ல. நம்மை யார் கவனித்தாலும் கவனியாமல் போனாலும், ஒருவருமே இல்லாத தனி அறையாக இருந்தாலும் நம்முடைய இருதயம் முழுவதும் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். இதுக்கு பேர் தான் மாயமற்ற சுத்த மனசாட்சியில் பிறக்கிற அன்பு. அந்த அன்பு எப்படி விளையுமா? அன்பு விளையணும். எப்படி விளையும் அன்பு? விசுவாசத்தினால்தான் அன்பு. கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்த மனசாட்சியில் பிறக்கின்ற அன்பே. அப்படி என்றால் விசுவாசம் என்பது தேவ அன்பை உண்டாக்கும். இன்னும் ஒரு வசனம், கொலோசியர் 3:14. கொலோசியர் 3:14 வாசிக்கலாம். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பு. அன்புக்கு என்ன பேர் பாருங்க? பூரண சர்க்குணம். இந்த பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்வோம். இப்ப கற்பனையின் பொருள் என்னவென்றால் விசுவாசத்தில் பிறக்கக்கூடிய அன்பு, மாயமற்ற விசுவாசத்தில் பிறக்கும். அப்படின்னா அன்பு விசுவாசத்தில் தான் பிறக்கும். இந்த அன்பை நல்ல கவனிங்க. இந்த அன்பை இப்ப வாசித்த வசனத்துல பூரண சர்க்குணத்தின் கட்டு என்று சொல்லப்படுகிறது. இந்த சர்க்குணம் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான நற்குணங்கள் இருக்கு பாருங்க. அன்பு, பொறுமை, தாழ்மை, இரக்கம், தயவு, சாந்தம், இச்சையடக்கம், இப்படி எல்லா விதமான நற்குணங்களையும் ஒன்றாய் சேர்த்து ஒரே பண்டலாக மாற்றி, எல்லாத்தையும் நற்குணங்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரே கட்டாக ஒரே பண்டலாக மாற்றினால் அதற்கு பெயர் அன்பு. அன்புதான் பூரண சர்க்குணத்தின் கட்டு. அப்படி என்றால் கற்பனையின் பொருள் என்னவென்றால் மாயமற்ற விசுவாசத்தில் பிறக்கக்கூடிய அன்பே. விசுவாசம் என்பது தேவ பக்தியை உண்டாக்கு, அந்த தேவ பக்தியினாலே தேவனிடத்தில் முழு இருதயத்தோடு அன்பு கூற துவங்கி, அரைகுறை அல்ல, தேவைக்கல்ல, முழு இருதயமும், நம்மை மற்றவர்கள் கவனித்தாலும் கவனியாமல் போனாலும், நாம் தனித்திருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் முழு இருதயமும் தேவனிடத்தில் அன்பு கூறுவதுதான் மாயமற்ற அன்பு. இது விசுவாசத்தினால் விளையும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் ஜஸ்ட் 5 நிமிடங்களில் நான் முடிக்கிறேன். அடுத்து 3வது விசுவாசம் என்பது தேவனிடத்தில் உண்மையாய் இருப்பது என்று வேதம் சொல்லுகிறது. நம்மை அழைத்து ரட்சித்து நம்மை உண்டாக்கின தெய்வத்திற்கு ஒருவன் தன் வாழ்நாள் முழுவதும் உண்மையாய் இருக்க வேண்டும். எல்லாம் ரொம்ப சைலண்ட் ஆயிட்டீங்க. வாழ்நாள் முழுவதும் தெய்வத்திற்கு உண்மையாய் இருப்பதை வேதம் விசுவாசம் என்று சொல்லுகிறது. வசனங்களை வாசிப்போம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். வார்த்தை நீதான் நம்ம பிரிச்சு கவனிச்சீங்கன்னா விளங்கிடும். உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். இங்கு விசுவாசத்தினுடைய பூரணம் அப்படின்னு அங்க எதை சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், உண்மையுள்ள இருதயத்தோடு, அந்த உண்மையுள்ள இருதயம், அந்த சுத்த மனசாட்சின்னு படிச்சோம் பாருங்க. அந்த சுத்த மனசாட்சி ஆகிய உண்மையுள்ள இருதயத்தில் விசுவாசத்தின் பூரணம் விளங்கும். அப்படி என்றால் ஒருவனிடத்தில் விசுவாசம் இருக்கும் என்றால் அவன் உண்மை உள்ளவனாக இருப்பான். அப்படி என்றால் விசுவாசம் எதை விளைவிக்குது பாருங்க. விசுவாசம் ஒருவனுக்கு
தேவ பக்தியையும் தேவன் மேல் முழு இருதயத்தோடு அன்பு கூறுதலும், பிறகு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தெய்வத்துக்கு உண்மையா இருக்க வேண்டும் என்கிறதான அந்த விசுவாசம் பூரணத்தை உண்டு பண்ணும். உண்மையில் பூரணம். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். யோவான் 7:18 வாசிங்க. யோவான் 7:18. சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான், தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மை உள்ளவனாய் இருக்கிறான், அவனிடத்தில் அநீதி இல்லை. வார்த்தை கொஞ்சம் பிரிச்சு பாருங்க. சுயமாய் பேசுகிறவன் தன்னுடைய சுய மகிமை தேடுகிறான். ஆனா தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். தன்னை அனுப்பினவருடைய மகிமையை தேடுதல் அப்படின்னா, தேவன் நம்மை இந்த பூமியில ரட்சித்து வைத்திருக்கிறார். அவருடைய ஊழியங்களை வேலைகள் எல்லாம் செய்யும்படி, அவருக்காக வாழும்படி தேவன் நம்மை இந்த பூமியில வைத்திருக்கிறார். தன்னை அனுப்பினவருடைய மகிமையை தேடுதல் என்றால் தெய்வத்தை மகிமைப்படுத்தி, அவரை பிரஸ்தாபப்படுத்தி, அவரை உயர்த்தக்கூடிய அவருக்கு உண்மையா இருப்பது. எதற்காக தேவன் நம்மை வைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தின்படி தேவனை மகிமைப்படுத்தி, அவரை பிரஸ்தாபப்படுத்தி, அவருடைய மகிமையை தேடுகிறவன் தான் அவருக்கு உண்மையுள்ளவன். தன்னுடைய சுய மகிமை தேடுகிறவன் தெய்வத்திற்கு எதிராக வேதம் சொல்லுகிறது. இப்ப கூர்ந்து கவனிங்க. விசுவாசம் ஒரு மனிதனுக்குள்ள எதை உண்டு பண்ணுது பாருங்க. தேவனுக்கு நான் உண்மையா இருக்க வேண்டும், அவரை கனப்படுத்தி, அவரை மகிமைப்படுத்தி, அவரை பிரஸ்தாபம் பண்ணி, அவரை போற்ற வேண்டும், தேவநாமம் மகிமைப்படுத்தப்பட வேண்டும் என்று தெய்வத்துக்கு ஒருவன் உண்மையாய் இருப்பதை வேதம் விசுவாசம் என்று சொல்லுகிறது. அப்ப கூர்ந்து கவனித்தால் 3 பொருள் பார்த்துட்டோம். மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் என்னவென்றால், தெய்வத்திற்கு ஒருவன் பயபக்தி உள்ளவனாக, தேவனிடத்திலே முழு இருதயத்தோடு அன்பு கூறுகிறவனாக, தேவனிடத்தில் உண்மை உள்ளவனாக இருப்பதைத்தான் வேதம் மகா பரிசுத்தமான விசுவாசம் என்று சொல்கிறது. ஆனால் இதுதான் மெல்ல மெல்ல நாளுக்கு நாள் தேவ பக்தி குறைந்து வருகிறது, தேவன் மேலுள்ள அன்பு குறைந்து போகிறது, பிறகு தெய்வத்துக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்கிற அந்த உணர்வு குறைந்து போகிறது. இது குறைந்து போகிற போது ஒருவன் விசுவாசத்தை விட்டு விலகிவிட்டான் என்று பொருள். கிறிஸ்தவனாய் இருந்தும் அவன் விசுவாசத்தை விட்டு விலகிவிட்டான், இடறிவிட்டான் என்று பொருள். இல்லைங்க, நாங்க கிறிஸ்தவர்கள் தான் என்று சொல்வார்கள், நாங்கள் தேவனை தான் ஆராதிக்கிறோம் என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனால் நாம் கிறிஸ்தவர் என்றாலும் தேவனைத்தான் ஆராதிக்கிறோம் என்று சொன்னாலும், தேவன் மேல் பயபக்தியும் தேவனிடத்திலே முழு இருதயத்தோடு அன்பு கூறுதலும் தேவனிடத்தில் உண்மையும் இல்லாத பட்சத்தில் கிறிஸ்தவனாயிருந்தும் நாம் விசுவாசத்தை விட்டு விலகினவர்களே. ஆகவேதான் சபையை ஆரோக்கியமுள்ள விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கும்படி கடிந்து கொண்டு, இந்த ஆரோக்கியமுள்ள விசுவாசம் பெற்ற பிறகு அதில் பூரணத்தை அடைய வேண்டும். அது மகா பரிசுத்தமான விசுவாசம். அந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் என்பது தெய்வத்துக்கு பயபக்தியும் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருக்கு உண்மையாய் இருப்பதை மகா பரிசுத்தமான விசுவாசம் என்று சொல்கிறது. இந்த விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இப்ப நாம இந்த ஆரோக்கியமுள்ள விசுவாசத்தையும் மகா பரிசுத்தமான விசுவாசத்தையும் உடையவர்களாக மாறலாமா? மாறணுமா? இல்ல எல்லாரும் போல காமனா தெய்வம் ஒருத்தர் இருக்கிறார் என்று அந்த பொதுவான விசுவாசத்திலேயே காலத்தை ஓட்டணுமா? தீர்மானிக்கணும். இதை நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற அளவுக்கு ஒரு மந்திர சக்தி, தேவனால் அருளப்படுகிற வரம். அது விசுவாசம் என்பது வரம். அந்த வரத்தை கொண்டு நாம் உலகத்தை ஜெயிக்கணும். உலகத்தை ஜெயிக்கிற போது ஆத்துமா ஈடேற்றம் அடையும். ஆகவே விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நாம் கெட்டு போகிறவர்களாக அல்ல, ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவளா இருக்க வேண்டும். எந்த விசுவாசம்? ஆத்துமா ஈடேற விசுவாசிக்க வேண்டும். எந்த விசுவாசம்? ஆரோக்கியமுள்ள விசுவாசம்,
பிறகு மகா பரிசுத்தமான விசுவாசம். ஆரோக்கியமுள்ள விசுவாசம் என்பது என்னன்னு கவனிச்சோம். தெய்வமே மனிதனாய் பிறந்து இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பை உண்டாக்கினார். இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு நாவினால் அறிக்கையிடணும். அதுக்கு பெயர் விசுவாசம். பிறகு அவர் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு சொல்லும் அழியாதது வார்த்தை. அவர் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு சொல்லும் நிறைவேறியே தீரும் என்று அவருடைய வார்த்தையை விசுவாசிப்பு. இதுக்கு பேர் தான் ஆரோக்கியமுள்ள விசுவாசம். பிறகு நாம் இப்ப சற்று முன்பு கவனித்தது போல மகா பரிசுத்தமான விசுவாசம் உள்ளவர்களாய் மாற வேண்டும். அப்படிப்பட்ட விசுவாசத்தை தான் தேவன் நம்மிடத்திலும் எதிர்பார்க்கிறார். இதைத்தான் இஸ்ரவேலர்களுக்குள்ளும் காணவில்லை என்கிறார். நாமோ விசுவாசிக்கிறவர்களாய் இருப்போம். உலகத்தை ஜெயிக்க வேண்டும். உலகம், மாமிசம், பிசாசிவைகளை ஜெயிப்பதற்கான மந்திர சக்தியை தெய்வம் வரமாய் கொடுத்திருக்கிறார். கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா. வரம் பெற்றவர்களுக்கு இன்றைக்கு நாம் என்ன படிச்சிருக்கிறோம் என்பது விளங்கியிருக்கும். விசுவாசம் என்கிற வரத்தை தெய்வம் நமக்கு கிருபையாக கொடுத்திருக்கிறார். கோடிக்கணக்கான ஜனங்கள் பூமியில் இருக்கிறான், விசுவாசம் இல்லை. சாதாரண மனிதர்களாகிய நம்மை அழைத்து தம்மை அறிகிற அறிவையும் மெய் ஞானத்தையும் நமக்கு தந்தருளி தம்மை விசுவாசிப்பதற்குரிய வரத்தையும் தெய்வம் உண்டு பண்ணி விசுவாசத்தினால் நீ பிழைத்துக்கொள் என்கிறார். விசுவாசத்தினால் உன் ஆத்துமாவை ஈடேற்றிக்கொள் என்று சொல்கிறார். விசுவாசத்தினால் நீ உலகத்தை ஜெயிக்க வேண்டும் என்கிறார். அப்படி உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் நம்மை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக பரிசுத்த ஆவியினாலே நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆரோக்கியமுள்ள விசுவாசம் உடையவர்களாகவும் மகா பரிசுத்தமான விசுவாசம் உடையவர்களாகவும் நான் மாற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்கள், இப்படி உண்மையாய் தேவனுக்கு தங்களை அர்ப்பணிக்கிறவர்கள், இந்த விசுவாசத்தை தேவரீர் எனக்கும் தாரும், இது ஒரு வரம், வரம் பெற்றவர்களால் தான் இது முடியும் என்பதை தேவனிடத்தில் உண்மையாய் கேட்கக்கூடியவர்கள் நாம் எழுத நிற்கலாம். இந்த வரம் எனக்கும் வேணும் ஆண்டவரே. விசுவாசம் என்றால் என்னவென்றே தெரியாமல் வாழ்ந்து விட்டனையா. நாங்கள் ஆரோக்கியமுள்ள விசுவாசம் உள்ளவர்களாய், பரிசுத்தமான விசுவாசம் உள்ளவர்களாய் உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்டு உலகத்தையும் ஜெயிக்க வேண்டும், எங்கள் ஆத்துமாவையும் நாங்கள் ஈடேற்ற வேண்டும். அப்படிப்பட்ட விசுவாசத்தை எங்களுக்குள் வரமாய் கட்டளையிடுவீராக. தேவரீர் இந்த விசுவாச வரத்தை எங்களுக்குள் உண்டாக்கும் ஐயா. தேவ பிள்ளைகளுடைய இருதயங்களிலே, அவர்களுடைய மனதிலே இந்த வரத்தை உண்டாக்கும் ஐயா. முன்னானவைகளை மறந்து தேவரி பின்னானவைகளை மறந்து நாங்கள் முன்னானவைகளை நோக்கி ஓட தேவரீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வது போல, நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே தேவரீர் நாங்களும் எங்கள் ஓட்டத்தை விசுவாசத்தோடு ஓடி முடிக்கத்தக்கதாக, நல்ல போராட்டத்தை போராடத்தக்கதாக தேவரீர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நீதியின் கிரீடங்களையும் மகிமையின் கிரீடங்களையும் ஜீவ கிரீடங்களையும் பெறத்தக்கதாக நாங்கள் லக்கை நோக்கி ஓடத்தக்கதாக தேவரீர் எங்களை விசுவாசத்தில் ஊன்ற கட்டும் ஐயா. அருமையான தேவ பிள்ளைகளை, சபையை தேவரீர் அந்த விசுவாசத்தினாலே நிரப்புவீராக. இந்த விசுவாச வரத்தை உண்டு பண்ணுவீராக. வரம் பெற்றவர்களாக நாங்கள் உலகத்தை ஜெயிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும் ஆண்டவரே. எங்கள் இலக்கை ஒருபோதும் நாங்கள் மறந்து விடாதபடிக்கு லக்கை நோக்கி தொடர விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி எங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்திலே நாங்கள் பொறுமையோடு ஓடி ஜெயிக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு என்னுடைய சிங்காசனத்தில் உட்காரும்படி அருள் செய்வேன் என்று நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீர் ஐயா.
ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படியே உம்மோடு கூட நித்திய ராஜ்யத்தில் என்றென்றைக்கும் நாங்கள் நிலைத்திருக்க கிருபை பாராட்டும். சகல துதிகன மகிமை யாவும் ஜீவனுள்ள வார்த்தைக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஆவியானவருடைய ஒத்தாசையில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.